முற்காலத்தில் 3 மனிதர்கள் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டனர். திடீரென்று பலத்த மழை பெய்ததால் ஒதுங்குவதற்காக அருகில் இருந்த ஒரு மலைக்குகையில் நுழைந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மலையிலிருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து குகையின் வாசலை முழுவதுமாக மூடிக்கொண்டது. அவர்களால் அந்த பாறையை நகர்த்த முடியவில்லை. நாம் செய்த நல்ல செயல்களை கூறி இறைவனிடம் வேண்டினால் ஒழிய இன்று நமக்கு விடுவு இல்லை என்று அவர்கள் முடிவு செய்தனர். இவர் ஒரு ஆடு மேய்ப்பவர். தன் வயதான பெற்றோர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். தினமும் பால் கறந்து வந்ததும் தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுக்கும் முன்பே தன் பெற்றோருக்கு கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருநாள் அவர் வீடு திரும்ப தாமதமானது. பெற்றோர் உறங்கிவிட்டனர். அவர்களை எழுத்துப்ப மனமில்லாமல் பால் பாத்திரத்துடன் அவர்கள் விழிக்கும் வரை விடிய விடிய காத்திருந்தார். பசியால் அவர் குழந்தைகள் காலடியில் அழுது கொண்டிருந்தும் அவர் பெற்றோருக்கு முன்னால் யாருக்கும் பால் கொடுக்கவில்லை. இறைவா, இதை உனக்காகவே நான் செய்திருந்தால் இந்த பாறையை சற்று நகர்த்து என்றார். பாறை ஒரு பங்கு நகர்ந்தது. இவர் தனது உறவுக்கார பெண் ஒருவரை மிகவும் நேசித்தார். ஒருமுறை அந்த பெண் கடும் வறுமையில் வாடிய போது அவளிடம் தவறான முறையில் நடக்க முயன்றார். அதற்குப் பதிலாக அவளுக்கு பொற்காசுகளை கொடுத்தார். அந்த பெண், இறைவனுக்கு அஞ்சு, தவறான வழியில் செல்லாதே என்று கூறியவுடன் அவர் உடனே அந்த பெண்ணை தொடாமல் விலகிச் சென்றார். தான் கொடுத்த பணத்தையும் திரும்பப் பெறவில்லை. இறைவா, உனக்கு அஞ்சி நான் அந்த பாவத்தைச் செய்யாமல் விலகியிருந்தால் எங்களைக் காப்பாற்று என்றார். பாறை இன்னும் ஒரு பங்கு நகர்ந்தது. இவர் ஒரு முதலாளி. இவரிடம் வேலை செய்த ஒரு தொழிலாளி கூலியை வாங்காமல் சென்றுவிட்டார். அந்த பணத்தை இவர் வீணாக்காமல் அதில் முதலீடு செய்து ஆடு, மாடு, ஒட்டகங்கள் என பெரிய மந்தையை உருவாக்கினார். பல வருடங்கள் கழித்து வந்த அந்த தொழிலாளி தன் கூலியை கேட்டார். அவரிடம் அந்த முழு மந்தையும் அவருக்கே சொந்தம் என்று கொடுத்துவிட்டார். இறைவா, இந்த நேர்மையான செயலை உன்காக நான் செய்திருந்தான் எங்களை விடுவி என்றார். 3வது மனிதர் வேண்டிக்க முடித்தவுடன் அந்த பாறை முழுவதுமாக விலகியது. அந்த 3 மனிதர்களும் பத்திரமாக வெளியே வந்து தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம், கஷ்டமான காலங்களில் நாம் செய்த உண்மையான நற்செயல்கள், துஆக்கள் நம்மை பாதுகாக்கும். குறிப்பாக பெற்றோர் சேவை, பாவங்களிலிருந்து விலகுதல் மற்றும் பிறர் சொத்துக்கு நேர்மையாக நடப்பது ஆகியவை இறைவனிடம் மிகுந்த மதிப்பிற்குரியவை.